சுயநலம் களைந்தால் நல்ல கனியை கொடுக்க முடியும். கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 23ஆம் வாரத்திலே சனிக்கிழமையிலே லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 43 முதல் 47 வரை உள்ள இறை வார்த்தையிலே நாம் சுயநலத்தை களைந்தால் நல்ல கனியை கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடமாக அமைந்திருக்கிறது. 1960களில் தமிழகத்தின் கிராமப்புறங்களில் ஏழை குழந்தைகள் பலர் பள்ளிக்கு செல்லவில்லை. காரணம், வீட்டில் சாப்பாடு கூட சரியாக கிடைக்கவில்லை. பல குழந்தைகள் வயிற்றில் பசி வைத்து வேலைக்கு சென்றார்கள். கல்வி அவர்களுக்கு புறக்கணிக்கப்பட்டது. அந்த நிலையை காமராஜர் கண்டார். அவர் சொன்னார், குழந்தைகள் பசித்து கொண்டிருக்கையில் கல்வி பேசுவதற்கு அர்த்தமில்லை. முதலில் அவர்களின் வயிற்றை நிரப்புவோம். அதற்காக அவர் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். பள்ளிக்கு வரும் ஒவ்வொரு குழந்தைக்கும் மதிய உணவு இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த திட்டம் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல தொடங்கினர். கல்வி அறிவு அதிகரித்தது. இன்றும் அந்த திட்டம் தமிழகத்தில் தொடர்கிறது. இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் பரவியது. இந்த சம்பவத்தின் வழியாக காமராஜர் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய சுயநலத்தை களைந்து பொதுநல பார்வையோடு எல்லா குழந்தைகளும் உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த உணவின் வழியாக கல்வி அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பொதுநல பார்வை இருந்ததன் வழியாக பல குழந்தைகள் அறிவை பெற்றுக்கொண்டார்கள். ஆம், கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு மரம் நல்ல கனியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மரத்தில் வரக்கூடிய கனி பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஒருபோதும் எந்த மரத்தினுடைய கனியும் தனக்காக அந்த மரத்தினுடைய கனிகள் வருவது கிடையாது. மாறாக அந்த மரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கனியும் பிறருக்கு பயனுள்ளதாக, மனிதர்களுக்கு, பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு பயனுள்ளதாக அந்த கனிகள் மாறி நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போலவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் சுயநலத்தை மட்டும் களைந்தோம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஒவ்வொருவராலும் கொண்டு வர முடியும். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுயநலத்தின் காரணமாக நாம் பிறருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், நல்ல கனி, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். எனவே நல்ல கனியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சுயநலம் என்கின்ற அந்த தீயவற்றை நம்முடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக அகற்றுவோம். அவ்வாறு அகற்றுகின்ற பொழுது நாம் பலருக்கு கனி கொடுக்கக்கூடியவர்களாக மாற முடியும். எனவே காமராஜரை போல எல்லா குழந்தைகளுக்கும் கல்வியை கொடுக்க அவர் இலவச சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். நாமும் எல்லாருக்கும் கனியை கொடுக்க, எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை கொடுக்க, எல்லாருக்கும் உதவியாக இருக்க, எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ சுயநலம் என்கின்ற அந்த தீயவற்றை நாம் முற்றிலுமாக அழித்தொழிக்கின்ற பொழுது நல்ல கனி கொடுக்கக்கூடியவர்களாக மாற முடியும். எனவே இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் கனி கொடுப்பதற்காக தன்னை முழுவதும் சிலுவையிலே அர்ப்பணித்து கொண்டார். புனித அன்னை மரியாள் எல்லாருக்கும் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு வரக்கூடிய எல்லா விதமான வியாகுலங்களையும் தாங்கி கொண்டார். பல புனிதர்களும் எல்லாருக்கும் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் சுயநலத்திலிருந்து பொதுநல பார்வையோடு இருந்தார்கள். பல நல்ல தலைவர்கள் எல்லாரும் வாழ்விலே ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு பொதுநலத்திற்காக உயிரையும் தியாகம் செய்தார்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இந்த அளவு கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் பலருடைய தியாக வாழ்வு, பலருடைய மறைசாட்சியின் வழியாக நாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலத்தை களைந்து பொதுநல பார்வையோடு இருக்கின்ற பொழுது பல
பலருக்கும் நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாக, பலருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியவர்களாக மாற முடியும். எனவே அதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளில் நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.